إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அன்பிற்குரிய நறுமை சகோதரர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல் அகீதத்துல் வாசித்தியா என்ற நூலின் இன்றைய பாடம் ஈமானுடைய 6 விடயங்கள், நம்பிக்கை கொள்ள வேண்டிய 6 விடயங்களில் 6வது விடயம் இறுதியான விடயம். இந்த நூல் ஷேகுல் இஸ்லாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் அவர்களுக்குரிய நூல். மிக சிறப்பான ஒரு நூலாக இந்த நூல் இருக்கிறது. 62ஆம் பக்கம். காலல் முசன்னிஃபு ரஹிமஹுல்லாஹ், நூலுடைய ஆசிரியர் அல்லாஹ் அவருக்கு ரஹ்மத் செய்வானாக, அவர்கள் கூறுகிறார்கள், வதுமினு அல் ஃபிர்கத்து நாஜியா அஹ்லு சுன்னதி வல் ஜமாஅ பில் கதரி ஹைரிஹி வ ஷர்ரிஹி. ஃபிர்கத்து நாஜியாண்டா என்ன அர்த்தம்? வெற்றி பெற்ற சாரார், வெற்றி பெற்ற பிரிவினர். இப்போ வெற்றி பெற்ற பிரிவினர் ஆகிய அஹ்லு சுன்னா வல் ஜமாஅ உடைய நம்பிக்கை எதை பற்றிய? கதருடைய. வலஜா பில் கதரி ஹைரிஹி வ ஷர்ரிஹி, அதனுடைய நலவு அதனுடைய கெடுதி அனைத்தும் அந்த கதரின்படி நடக்கின்றன என்ற இந்த அஹ்லு சுன்னா வல் ஜமாஅ வெற்றிக்குரிய இந்த சாராருடைய நம்பிக்கை என்று அதிலே குறிப்பிட்டுவிட்டு, வல் ஈமானு பில் கதரி அலா தரஜத்தைன், வல் ஈமானு பில் கதரி அலா தரஜத்தைன். இப்போ கதரின் மீது நம்பிக்கை என்பது 2 படித்தரங்களை கொண்டது. 2 படித்தரங்களை கொண்டது. குல்லு தரஜத்தின் தததம்மனு ஷைஐன், ஒவ்வொரு படித்தரமும் 2 விடயங்களை உள்ளடக்கி இருக்கிறது. ஒவ்வொரு படித்தரமும் 2 விடயங்களை உள்ளடக்கி இருக்கிறது. சரியா? எனவே நாங்கள் என்ன செய்வோம்? இவருடைய ஷேக் சாலிஹ் அல் உஸைமி ஹஃபிதஹுல்லாஹுடைய அந்த விரிவுரையும் கொஞ்சம் நாம் என்ன செய்வோம், இதில் தேவையான இடங்களில் கொஞ்சம் பார்த்து கொள்வோம். சரி, அதில் பார்த்தீர்கள் என்று சொன்னால், அப்போ எத்தனை படித்தரம்? 2 படித்தரம். ஒவ்வொரு படித்தரமும் 2 விடயங்களை உள்ளடக்கி இருக்கிறது. ஃபத்தரஜத்துல் ஊலா, முதலாவது படித்தரம், அல் ஈமானு பி அன்னல்லாஹ தஆலா அலிம மல் ஹல்கு ஆமிலூன பி இல்மிஹில் கதீம். அதாவது அல் ஈமானு, நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? நம்பிக்கை கொள்ள வேண்டும். நிச்சயமாக உயர்ந்தோனாகிய அல்லாஹ் அவன் யாவற்றையும் என்ன செய்திருக்கிறான்? அறிந்தவனாக இருக்கிறான். ஆரம்பத்திலிருந்து அவன் யாவற்றையும் என்ன செய்திருக்கிறான்? அறிந்தவனாக இருக்கிறான். அந்த படைப்பினங்கள் என்னெல்லாம் செய்ய போகின்றன என்பதை அவன் அறிந்திருக்கிறான். இந்த விடயத்தை பொறுத்தவரை இது ஆரம்பத்திலிருந்து இறுதி வரை படைத்த ரப்புக்கு இந்த இல்ம் இருக்கிறது. எனவே வஅலிம ஜமீஅ அஹ்வாலிஹிம், அவன் அவர்களுடைய எல்லா நிலைகளையும் அறிவான். மினத் தாஆத்தி, அவர்கள் வழிபடக்கூடிய விஷயங்கள், வல் மஆசி, அவர்கள் மாறு செய்யக்கூடிய விஷயங்கள், வல் அர்ஸாக், அவர்களுடைய அந்த வாழ்வாதாரங்கள், வல் ஆஜால், அவர்களுடைய அந்த வாழ்க்கை, எவ்வளவு காலம் வாழப்போகிறார்கள் என்ற அந்த ஆயுட்காலம், இவைகளை பற்றியெல்லாம் அல்லாஹ்விடம்
முழுமையான அந்த இல்ம் ஞானம் இருக்கிறது. சும்ம கதபல்லாஹு தஆலா ஃபில் லௌஹில் மஹ்ஃபூதி மகாதீரல் ஹலாயிக். பிறகு அல்லாஹு தஆலா அதை எதில் எழுதினான்? லௌஹுல் மஹ்ஃபூதிலே எழுதினான். அந்த படைப்பினங்கள் உடைய கதிர், அவர்கள் என்னெல்லாம் செய்ய போகிறார்கள் என்பதை முதல் அல்லாஹ் அது யாவற்றையும் அறிந்தவனாக இருக்கிறான். அதன் பிறகு அல்லாஹ் என்ன செய்தான்? அனைத்தையும் அந்த பாதுகாப்பு ஏட்டிலே லௌஹுல் மஹ்ஃபூஸ் அல்லாஹ் யாவற்றையும் பதிவு செய்தான். ஃபஅவ்வலு மா خلقல்லாஹு அல் கலம், ஃபஅவ்வலு மா خلقல்லாஹு அல் கலம். அல்லாஹ் முதலில் எதை படைத்தான்? பேனாவை படைத்தான். கால லஹு, அதற்கு சொன்னான், உக்துப், எழுது என்று சொன்னான். ஃபகால, அது கேட்டது, நான் என்ன எதை எழுத? மா அக்துப். அல்லாஹ் சொல்கிறான், கால உக்துப் மா ஹுவ காயினுன் இலா யௌமில் கியாமா, கியாமத்து நாள் வரை நிகழக்கூடிய அனைத்தையும் எழுதுமாறு அல்லாஹு தஆலா கட்டளையிட்டான். சுப்ஹானல்லாஹ். எனவே நறுமையான சகோதரர்களே, இந்த இடத்துல நாங்கள் ஷேக் சாலிஹ் அல் உஸைமி ஹஃபிதஹுல்லாஹ்வுடைய சில விளக்கங்களையும் கொஞ்சம் பார்ப்போம். அவங்க சொல்றாங்க, இதுல முதல் படித்தரம் என்பது அத்தரஜத்து அஸ்ஸாபிகா வகூஉல் முகத்தர். எனவே என்னெல்லாம் நிகழப் போகின்றன என்ற அந்த அவைகளெல்லாம் முன்கூட்டி என்ன செய்யப்படுகின்றன? படைத்த ரப்புல் ஆலமீன் அவற்றை அறிந்திருக்கிறான். அவற்றை அறிந்து அவன் அவற்றை எல்லாம் என்ன செய்கிறான்? அவன் பதிவு செய்யுமாறு கட்டளையிட்டு அவைகள் எல்லாம் பதிவு செய்யப்பட்டு விட்டன. இதுதான் இதனுடைய முதல் படித்தரம். சரிதானே? அதைத்தான் அவர் அதில் குறிப்பிடுகிறார். சரி, அடுத்து வாங்க, அதை சொல்றாரு இமாம் ஷேகுல் இஸ்லாம் இப்னு தைமிய்யா ரஹிமஹுல்லாஹ் சொல்றாங்க, ஃபமா அஸாபல் இன்சான லம் யகுன் லியுக்தியஹு ஃபமா அக்தஅஹு லம் யகுன் லியுஸீபஹு என்று சொல்கிறார்கள். இதனுடைய அர்த்தம் என்ன? இதனுடைய அர்த்தம் என்ன சொன்னா, அதாவது மனிதன் ஒன்றை பெற்றுக்கொள்கிறான், மனிதனுக்கு ஒன்று அவனுக்கு கிடைத்து விடுகிறது என்றால் அது நிச்சயமாக அவனை விட்டு தவறக்கூடியதல்ல. மனிதனுக்கு ஒன்று கிடைக்கிறது, அவன் அடைந்து கொள்கிறானால் லம் யகுன் லியுக்தியஹு, அது அவனை விட்டு என்ன செய்யக்கூடியதல்ல, தவறக்கூடியதல்ல. அது அல்லாஹ் என்ன செய்கிறான், அவனுக்கு எளிதில் அவனுக்கு என்ன செய்கிறது, கிடைத்து விடுகிறது. அதே போன்றுதான் வமா அக்தஅஹு, அவனுக்கு தவறி விடுகிறது என்றால் அது அவனுக்கு என்ன செய்யக்கூடியதல்ல, கிடைக்கக்கூடியது அல்ல என்பதை இது ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாங்க, ஹதீஸ்கள்ல குறிப்பிடுகிறார்கள். அதைத்தான் இமாம் அவங்க இங்க கொண்டு வராங்க. அடுத்து ஜஃபத்தில் அக்லாம். ஜஃபத்தில் அக்லாம் என்றால் என்ன? பேனாக்கள் காய்ந்து விட்டன என்று சொன்னா அது என்ன? பேனாக்கள் அதன் மூலம் எழுதப்படுது. எதில் எழுதப்படுது? ஏடுகள்ல எழுதப்படுகிறது. அந்த வேற ரிவாயத்துக்கள்ல அந்த ஏடுகள் காய்ந்து விட்டன, ஏடுகள் என்ன செய்து விட்டன, காய்ந்து விட்டன என்றும் வருகிறது. வதுவியத்து சுஹுப், ஏடுகள் சுருட்டப்பட்டு விட்டன, அவைகள் எழுதப்பட்டு என்ன செய்யப்பட்டுள்ளன, ஏடுகள் சுருட்டப்பட்டு விட்டன. அப்ப அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்வது போன்று, அலம் தஅலம், நீங்கள் அறியவில்லையா, அன்னல்லாஹ யஅலமு மா ஃபிஸ் ஸமாஇ வல் அர்த், அல்லாஹ் வானங்கள் பூமியில் உள்ளவற்றை எல்லாம் அல்லாஹ் நிச்சயமாக அறிகிறான் என்பதை நீங்கள் அறியவில்லையா. இன்ன ذلك ஃபீ கிதாப், நிச்சயமாக இது எங்கே இருக்கிறது, அவனது ஏட்டிலே இருக்கிறது. இன்ன ذلك அலா அல்லாஹி யஸீர், இது அவனுக்கு மிக எளிதான விஷயம், இது அவனுக்கு மிக எளிதான காரியம் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். சுப்ஹானல்லாஹ். சூரத்துல் ஹஜ்ஜுடைய 70வது வசனம். எனவே நறுமையான அல்லாஹ் வானங்கள் உள்ளவற்றையெல்லாம் அவன் நிச்சயமாக அறிந்தவனாக இருக்கிறான். அடுத்து வாங்க, சூரத்துல் ஹதீதுடைய 22வது வசனம், மா அஸாப மின் முஸீபத்தின் ஃபில் அர்தி வலா ஃபி அன்ஃபுசிக்கும் இல்லா ஃபி கிதாபின் மின் கப்லி அன் நப்ரஅஹா இன்ன ذلك அலா அல்லாஹ் யஸீர். பூமியில நடக்கக்கூடிய ஒன்றாக இருக்கலாம், ஒரு முசீபத்தாக இருக்கலாம், அல்லது உங்களில் நடக்கக்கூடிய ஒரு முசீபத்தாக இருக்கலாம். அதை நாம் உருவாக்குவதற்கு முன்னர் அது எங்கு இல்லாமல் இல்லை, அவனது அந்த ஏட்டிலே இல்லாமல் இல்லை. புரியுதா? நிச்சயமாக இது அல்லாஹ்வுக்கு மிக எளிதானது என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். சரியா? சரி. எனவே வஹாத தக்தீரு அத்தாபிஉ லிஇல்மிஹி சுப்ஹானஹு வ தஆலா. என்ன இந்த தக்தீர் தானே, இது அல்லாஹ்வுடைய இல்மை தொடர்ந்ததாக இருக்கு. அல்லாஹ் யாவற்றையும் அறிந்தவன், அவனுடைய அந்த அறிவின் மூலம் அவனது அறிவுக்கு உட்பட்டு இதெல்லாம் என்ன செய்கின்றன, நிகழ்ந்து கொண்டு இருக்கின்றன. புரியுது அவன் சொல்றது? அப்ப எனவே யகூனு ஃபீ மவாதிஅ ஜும்லதன் வ தஃப்ஸீலன் ஃபகத் கதப ஃபில் லௌஹில் மஹ்ஃபூஸ் மா ஷா.
எனவே அல்லாஹு தஆலா இவற்றை என்ன செய்தான்? மூடலாகவும் தெளிவாகவும் அவன் நாடியபடி அந்த தெளிவான ஏட்டிலே அனைத்தும் இவற்றையெல்லாம் என்ன செய்து விட்டான்? எழுதிவிட்டான் என்று குறிப்பிடுகிறார்கள். சரியா? அடுத்து வாங்க. فَإِذَا خَلَقَ جَسَدَ الْجَنِينَ قَبْلَ نَفْخِ الرُّوحِ فِيهِ. இப்ப அதாவது ஒரு குழந்தை, ஒரு சிசு என்ன செய்யப்படுகிறது? அந்த சிசுடைய உடல் படைக்கப்படுகிறது. ஜசதன் என்ன? உடல் படைக்கப்படுகிறது. அதாவது ரூஹ் ஊதப்படுவதற்கு முன்னால், ரூஹ் என்பது அதில் ஊதப்படுவதற்கு முன்னால். புரியுது அவங்க சொல்றது? பாஸ இலைஹி மலக்கன், அதன் பிறகு அல்லாஹ் என்ன செய்கிறான்? மலக்கை அனுப்புகிறான். ஃபயுமரு பி அர்பஇ கலிமாத், அந்த மலக்குகள் 4 விடயங்களை என்ன செய்கிறார்கள்? அங்கு ஏவுகின்றார்கள். 4 விடயங்கள் ஏவப்படுகின்றன. ஒன்று பி கத்பி ரிஸ்கிஹி, பி கத்பி ரிஸ்கிஹி என்ற என்ன? அதாவது அந்த குழந்தை இந்த உலகத்தில் எவைகளெல்லாம் அடைந்து கொள்ள போகின்றன, வாழ்வாதாரங்கள், ரிஸ்க் எழுதப்படுகிறது. அடுத்தது அஜலிஹி, என்ன? வாழ்வு, ஆயுட்காலம் எழுதப்படுகிறது. அடுத்தது அமலிஹி, என்ன? அவரது செயல்கள் எழுதப்படுகின்றன. வஷகியுன் அவு சயீதுன், அவர் நல்லவரா அல்லது கெட்டவரா, இது போன்றவைகள் எல்லாம் என்ன செய்யப்படுகின்றன? எழுதப்பட்டு விடுகின்றன என்பதை நாம் ஹதீஸிலே படிக்கின்றோம். அதை இமாம் அவர்கள் இங்கே கொண்டு வருகிறார்கள். எனவே இதெல்லாம் அல்லாஹுடைய பேராற்றலை நமக்கு என்ன செய்கிறது? காட்டுகிறது. அதே போன்று அடுத்து சொல்றாங்க, ஃபஹாதல் கதரு கத் கான யுன்கிருஹு குலாத்துல் கதரியத்தி கதீமன் வ முன்கிருஹுல் யௌம கலீல். எனவே இந்த கதிரை என்ன செய்தார்கள்? கதரியாக்கல்ல வரம்பு மீறியவர்கள் என்ன செய்தார்கள்? முற்காலங்கள்ல இதை மறுத்தார்கள். இது என்ன செய்தார்கள்? இதை மறுத்தார்கள். இன்று பாத்தீங்கன்னா, இன்று இதை மறுப்பவர்கள் குறைவு, இன்று இதை மறுப்பவர்கள் குறைவு என்று இங்கே குறிப்பிடுகிறார்கள். எனவே நறுமையான சகோதரர்களே, அடுத்து நாங்கள் அத்தரஜத்து சானியாவையும் பார்த்து விட்டு கொஞ்சம் விளக்கத்துக்கு போவோம். அம்மா அத்தரஜத்து சானியா, இந்த கதிருடைய விஷயத்தில் 2வது படித்தரம். முதல் படித்தரத்தில் எத்தனை விஷயம்? 2 விஷயம். என்னென்ன? சுருக்கமா ஞாபகம் வச்சுக்கோங்க. அல் இல்மு வல் கிதாபா. உங்களுக்கு லேச ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்படி? அல் இல்மு வல் கிதாபா. அல் இல்முண்டா என்ன? அல்லாஹுடைய ஞானம். அல்லாஹ் யாவற்றையும் அறிந்தவனாக இருக்கிறான். சரியா? கிதாபாண்டா அதெல்லாம் அல்லாஹ் என்ன செய்து விட்டான்? பதிவு செய்து விட்டான். லவ்ஹுல் மஹ்ஃபூஸ் அதெல்லாம் செய்யப்பட்டு விட்டது, பதிவு செய்யப்பட்டு விட்டது. புரியுதா? அல் இல்மு வல் கிதாபா. அடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா, அம்மா அத்தரஜத்து சானியா, அப்ப 2வது படித்தரத்தை பொறுத்தவரையில் வஹிய மஷீஅத்துல்லாஹின் நாஃபிதா. அப்படி என்றால் அப்ப அல்லாஹுடைய நாட்டம், இதெல்லாம் நடக்க போகுது. அல்லாஹ் நாடியவைகள் என்ன செய்ய போகின்றன? நடக்க போகின்றன. புரியுது அவன் சொல்றது? வகுதரத்துஹு அஷ்ஷாமிலா, அவனது முழுமையான பேராற்றல். வஹுவ அல் ஈமான் பிஅன்ன மாஷா அல்லாஹ் பிஅன்ன மாஷா அல்லாஹு கான், என்ன நம்பிக்கை? அல்லாஹ் நாடினால் நடக்கும், அல்லாஹ் நாடினால் நடக்கும். வமா லம் யஷா லம் யகுன், அவன் நாடவில்லை என்றால் நடக்காது. புரியுதா? வஅன்னஹு மா ஃபிஸ் ஸமாவாதி வலா ஃபில் அர்தி மின் ஹரகத்தின் வலா சுகூனின் இல்லா பிமஷியத்தில்லாஹி சுப்ஹானஹு வ தஆலா. வானங்கள் பூமியில் உள்ள அசைவுகள், வானங்கள் பூமியில் உள்ள அசைவுகள் அமைதியாக இருக்க எதுவாக இருந்தாலும் எல்லாம் அல்லாஹ்வுடைய நாட்டத்தை கொண்டு அன்று இல்லை. எனவே லா யகூனு ஃபீ முல்கிஹி மா லா யுரீத், அவனது ஆட்சியில் அவன் விரும்பாது நடக்காது. புரியுது அவன் சொல்றது? அவனது ஆட்சியில் அவன் நாடியவைகள் தான் என்ன செய்யும்? நடக்கும். அன்னஹு சுப்ஹானஹு தஆலா அலா குல்லி ஷைஇன் கதீர், அவன் யாவற்றின் மீதும் பேராற்றல் மிக்கவன். மினல் மஅஜூதாத் வல் மஅதூமாத், அதாவது உள்ளவைகள் இல்லாதவைகள். வமா மின் மக்லூக்கின் ஃபிஸ் ஸமாவாதி வலா ஃபில் அர்தி இல்லல்லாஹு காலிகுஹு சுப்ஹான, வானங்கள் பூமியில் உள்ள படைக்கப்பட்ட அனைத்தையும் படைத்தவன் யாருதான்? அல்லாஹ் தான். லா காலிக கைரு, அவன் அல்லாத படைப்பாளன் இல்லை. வலா ரப்ப சிவா, அவனை தவிர ரப் இல்லை என்பதை இமாம் அவங்க சொல்றாங்க. ومع ذلك فقد امر العباد بطاعته وطاعه رسله ونهاهم عن معصيته. இவைகள் அனைத்தோடும் அல்லாஹ் என்ன செய்கிறான்? அவனுக்கு வழிபடுமாறு ஏவுகிறான். வதாஅத்தி ருசுலிஹி, அவனது தூதர்களுக்கு வழிபடுமாறு ஏவுகிறான்.
வனஹாஹும் அன் மஅசியத்திஹி, அவனுக்கு மாறு செய்வதை விட்டு என்ன செய்கிறான், அவர்களை தடுக்கின்றான். வஹுவ சுப்ஹானா, அந்த தூய்மையானவன் யுஹிப்புல் முத்தகீன், யாரை நேசிக்கிறான், தக்வா உடையவர்களை நேசிக்கிறான். வல் முஹ்சினீன், நன்மை செய்வோரை நேசிக்கிறான். வல் முக்ஸிதீன், நேர்மையாக செயல்படக்கூடியவர்களை நேசிக்கிறான். இதெல்லாம் என்ன, அல்லாஹ் நேசிக்கிறான். அப்ப இந்த செயல்களை செய்யக்கூடிய அல்லாஹ் என்ன செய்யறான், அல்லாஹ் நேசிக்கிறான். வயர்வா அனில் லதீன ஆமனு வ அமிலுஸ் ஸாலிஹாத், அவன் மூமின்களையும் அந்த மூமின்கள் செய்யக்கூடிய சாலிஹான அமல்களையும் அவன் பொருந்தி கொண்டான். புரியுதா? வலா யுஹிப்புல் காஃபிரீன், அவன் காஃபிர்களை நேசிக்க மாட்டான். வலா யர்வா அனில் கௌமில் ஃபாஸிகீன், அதே போன்று அந்த பாவிகள் ஆன கூட்டத்திலிருந்து அவன் எதையும் பொருந்தி கொள்ள மாட்டான், அந்த பாவிகளுடைய அந்த பாவச் செயல்களை. வலா யஅமுரு பில் ஃபஹ்ஷா, அவன் மானக்கேடானவற்றை ஏவ மாட்டான். வலா யர்வா லிஇபாதிஹில் குஃப்ர, அவன் தனது அடியார்களிடமிருந்து குஃபரை பொருந்தி கொள்ள மாட்டான், குஃபரை பொருந்தி கொள்ள மாட்டான். இதெல்லாம் என்ன, அல்லாஹ்வுடைய ஏற்பாடு என்றாலும் நாங்க எதை அல்லாஹ் விரும்புகிறான் எதை அல்லாஹ் வெறுக்கிறான் என்பதெல்லாம் தெளிவுபடுத்தப்பட்டிருக்கு. வலா யுஹிப்புல் ஃபஸாத், அவன் எதை குழப்பம் விளைவிப்பதை அவன் விரும்ப மாட்டான். புரியுது அவன் சொல்றது? வல் இபாது ஃபாயிலூன ஹகீகத்தன் வல்லாஹு காலிகு அஃஆலிஹிம், அப்படி என்ன, அடியார்களை பொறுத்தவரையில அவங்க உண்மையில செயல்படுகிறார்கள், அவங்க என்ன செய்யறாங்க, செயல்படுறாங்க. வல்லாஹு காலிகு அஃஆலிஹிம், அந்த செயல்களை படைத்தவன் யார், அல்லாஹ், அந்த செயல்களை படைத்தவன் அல்லாஹ் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். வல் அப்து, ஒரு அடியானை பொறுத்தவரையில் ஹுவல் மூமின், என்ன, மூமினான அடியான் இருக்கிறான், ஹுவல் மூமின். அதே போன்று வல் காஃபிர், காஃபிரான அடியான் இருக்கிறான். வல் பர், நன்மை செய்யக்கூடிய அடியான் இருக்கிறான். வல் ஃபாஜிர், பாவம் செய்யக்கூடிய அடியான் இருக்கிறான். வல் முசல்லி, தொழக்கூடிய அடியான் இருக்கிறான். வஸ்ஸாயிம், நோன்பு நோக்கக்கூடிய அடியான் இருக்கிறான். இப்படி என்ன, அவனது அடியார்களிலே இருக்கிறார்கள். புரியுது அவன் சொல்றது? வலில் இபாதி குத்ரத்துன் அலா அமாலிஹிம், வலில் இபாதி குத்ரத்துன் அலா அமாலிஹிம் என்ன, அடியார்கள் அவர்களுடைய செயல்களுக்கு அவர்களுக்கு சக்தி வழங்கப்பட்டுள்ளது. அடியார்கள் அவர்களுடைய செயல்கள் அவங்க என்ன செய்யறாங்க, அவர்கள் விரும்பி செய்கிறார்கள், தொழுகின்றார்கள், நோன்பு வைக்கிறார்கள். எனவே அவங்களுடைய செயல்களுக்கு அவங்களுக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்குது, சக்தி கொடுக்கப்பட்டிருக்கிறது, அவர்களுக்கு அதற்குரிய ஆற்றல் கொடுக்கப்பட்டிருக்கிறது. வலகும் இராதா, அவர்களுக்கு நாட்டமும் இருக்கிறது. அவங்க என்ன செய்யறாங்க, நாடினா அதான் சொல்றாங்க, பள்ளிக்கு போறாங்க, தொழுறாங்க, அவங்க விரும்பியதை என்ன செய்கிறார்கள், அவர்கள் செய்கின்றார்கள். வலகும் இராதா. வல்லாஹு காலிகுஹும், அல்லாஹ் தான் அவர்களை படைத்தான். வகாலிகு குத்ரத்திஹிம், அல்லாஹ் தான் அவர்களுடைய ஆற்றலை படைத்தான். வ இராதத்திஹிம், அவர்களுடைய நாட்டத்தை படைத்ததும் யார்தான், அல்லாஹ் தான் படைத்தான். புரியுதா? அவ ரெண்டையும் முரண்படாம விலக வேண்டும் என்பதற்காக அழகா கொண்டு வர கமா கால லிமன் ஷா மின்கும் அன் யஸ்தகீம், அல்லாஹ் சொல்றான், உங்களை யாருக்கு உங்களில் யார் இஸ்திகாமத்தை விரும்புகிறாரோ, உங்களில் யார் இஸ்திகாமத்தை நாடுகிறாரோ, என்ன உங்களோட நாட்டம், உங்களோட விருப்பம், உங்கள யார் இஸ்திகாமத்தை விரும்புகிறாரோ அவர் வமா தஷாஊன இல்லா இன்ஷா அல்லாஹு ரப்புல் ஆலமீன், வமா தஷாஊன இல்லா இன்ஷா அல்லாஹு ரப்புல் ஆலமீன், அகிலங்களின் இறைவன் அல்லாஹ் நாடினாலே தவிர நீங்க என்ன செய்ய முடியாது, நாட முடியாது. அப்ப அல்லாஹ்வுடைய நாட்டத்தை தொடர்ந்தாக உங்களுடைய நாட்டம் இருக்கிறது. சரி, இப்போ வாங்க, வஹாதிஹி தரஜா மினல் கதரி யுகذிபு பிஹா ஆம்மத்துல் கதரியா. இந்த படித்தரத்தை பொறுத்தவரையில இந்த படித்தரம் என்பது ஆம்மத்துல் கதரின கதரியால பெரும்பாலானவர்கள் என்ன செய்கிறார்கள், இதை பொய்ப்பிக்கிறார்கள். இவர்களுக்கு சலஃப் அறிஞர்கள், முன் சென்ற அறிஞர்கள் இவர்களுக்கு சொன்ன பேர் மஜூஸ் ஹாதிஹில் உம்மா. இந்த உம்மத்தின் மஜூசிகள் என்று பெயர் யாருக்கு சொல்லப்பட்டுச்சு, கதரியாக்கள். இந்த உம்மத்தின் மஜூசிகள், மஜூசினா நெருப்புக்கு ஆராதனை செய்வர்கள் என்றதை நாங்கள் பார்க்கிறோம். மஜூசிகள் வயகுலு ஃபீஹா கௌமும் மின் அஹ்லில் இஸ்பாத், வயகுலு ஃபீஹா கௌமும் மின் அஹ்லில் இஸ்பாத் ஹத்தா ஸலபுல் அப்த குத்ரத்தஹு வ இக்தியாரஹு வ யுக்ரிஜூன அன் அஃபாலில்லாஹி வ அஹ்காமி ஹிகமஹா வ மஸால். இதுக்கு நேர்மாற்றமான ஒரு கூட்டம் இருக்கு, இதுக்கு நேர்மாற்றமான ஒரு கூட்டம். அவர்கள் யார் என்றால், அவர்களை பொறுத்தவரையில் அதாவது அடியானுக்கு எந்த சுதந்திரமும் கிடையாது, அடியானுக்கு எந்த சுதந்திரமும் தேர்வு உரிமையும் கிடையாது என்று இப்படி ஒரு வழிகட்ட பிரிவினர்களும் தோன்றினார்கள், ஜபரியாக்கள். அல்லாஹ்வுடைய செயல்களுக்கு எந்த ஒரு நுட்பமும் இல்லை, எந்த ஒரு நுட்பமும் இல்லை என்று இப்படி சொன்ன ஒரு வழிகட்ட சாரார். சரி, இப்ப நாங்க மொத்தமாக கதரை பற்றியுள்ள விஷயங்களை படிச்சோம். சரியா? இதுல
கூடுதலாக உள்ள விளக்கங்கள் இப்ப நான் உங்களுக்கு சுருக்கமா நீங்க கொஞ்சம் விளங்கிக்கோங்க. இப்ப சுருக்கமாக கதிர் என்பது 4 படித்தரங்கள். அப்படித்தானே? கதிர் என்பது 4 படித்தரங்கள். அதுல முதலாவது சொன்னோம் அல்ல இல்ம் சொன்னோம். இரண்டாவது கிதாபா, சரியா? மூன்றாவது மஷியா, 4வது அல் ஹல்க். 4 விஷயங்கள். இப்ப திரும்ப சொல்லுங்க. முதலாவது அல் இல்ம். இல்ம்னா என்ன? அல்லாஹ், அதாவது அல்லாஹ் யாவற்றையும் அறிந்தவன். அல்லாஹ் யாவற்றையும் அவனது இல்மிலிருந்து எதுவும் மறையாது. புரியுதா? அவனது இல்ம் அல் இல்ம். இரண்டாவது என்ன? கிதாபா. அல் கிதாபான என்ன? அந்த அல்லாஹ் அறிந்த அந்த யாவற்றையும் நடக்க போகின்ற அனைத்தையும் அல்லாஹ் என்ன செய்கிறான்? எழுதுமாறு சொல்லி அனைத்தும் எழுதப்பட்டு விட்டது. மூன்றாவது மஷியா. மஷியாண்டா அல்லாஹ்வுடைய நாட்டம். மஷியாண்டா அல்லாஹ் நாடினால்தான் எதுவும் நடக்கும். அல்லாஹ் நாடினால் நடக்கும், நாடினால் நடக்காது. அடுத்தது ஹல்க். அடுத்து என்ன? ஹல்க் என்றால் யாவற்றையும் படைத்தவன் அவன்தான். யாவற்றையும் படைத்தவன் அவன்தான். அல்லாஹ் சொல்றான் வல்லாஹு ஹலகக்கும் வமா தஅமலூன். அல்லாஹ் உங்களையும் படைத்தான், நீங்கள் செய்யக்கூடிய செயல்களையும் அவன் தான் படைத்தான், நீங்கள் செய்பவற்றையும் அவன் படைத்தான். புரியுதா? எனவே இந்த அடிப்படையில் நீங்க எடுத்தீங்கன்னு சொன்னா இதுல இந்த 4 படித்தரங்களை சுருக்கமா விளங்குங்க. விளங்கிச்சா? 4 கதிர் என்பது 4 படித்தரங்களை கொண்டது. அல் இல்மு வல் கிதாபா வல் மஷியா வல் ஹல்க். சரியா? சரி. எனவே இந்த அடிப்படையில் நீங்க எடுத்தீங்கன்னு சொன்னா இதுல நாங்க பார்த்தோம்டா ஆரம்ப 2 அல் இல்மு வல் கிதாபா. அல் இல்மு வல் கிதாபா. அல் இல்மு வல் கிதாபா என்றா என்ன? அதெல்லாம் ரப்போடு தொடர்படக்கூடிய விஷயங்கள் ரெண்டும். அடுத்த 2 எடுத்தீங்கன்னா அடியார்களோடும் சம்பந்தப்படும். மஷியா ஹல்க். அல்லாஹ் என்ன செய்யறான்? அல்லாஹ் நாடுகிறான். அல்லாஹ்வுடைய நாட்டத்துக்கு பிறகு யாரு? அடியார்களும் என்ன செய்வார்கள்? அதை செய்வார்கள், செயல்படுத்துவார்கள். அந்த செயல்களை அல்லாஹ் படைத்தான். அல்லாஹ் படைத்த செயல்களை அடியார்கள் என்ன செய்வார்கள்? செயல்படுத்துவார்கள். புரியுதா சொல்றது? சரி. எனவே அருமையான சகோதரர்களே, அப்ப இந்த அடிப்படையில இதுல நாங்க கவனிக்க வேண்டிய மற்றொரு மிக முக்கியமான விஷயம் என்னவென்று சொன்னால், இப்ப கதரியாக்களுடைய அந்த வழிகட்ட கொள்கை என்ன படிச்சுக்கிறோம்? கதரியாக்களுடைய வழிகட்ட கொள்கை, கதிரில் அவங்களோட வழிகட்ட கொள்கை என்ன? இல்ல, கதரியாக்களுடைய எப்படின்னா அடியான் ஒரு செயலை செய்த பிறகுதான் அல்லாஹ் அறிந்து கொள்கிறான். அதுதான் சுருக்கம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது கதரியாக்களை பொறுத்தவரையில கதரியாக்களுடைய வழிகேடு என்னன்னு கேட்டீங்கன்னா, அடியான் ஒரு செயலை செய்த பிறகுதான் அல்லாஹ் அறிந்து கொள்கிறான் என்பதுதான் அவருடைய வழிகேடு. புரியுது அவன் சொல்றது? அவருடைய வழிகேடு இதுதான். எனவே படைத்த ரப்புடைய அந்த அந்தஸ்தை என்ன செய்தார்கள்? இல்லாமலாக்கி, கேள்விக்குறியாக்கி. சுப்ஹானல்லாஹ். அடியான் செய்த பிறகு அல்லாஹ் அறிகிறான்டா, ரப்ப எங்க கொண்டு போய் வைக்கிறாங்க? ரப்ப எங்கே கொண்டு போய் வைக்கிறார்கள்? சுப்ஹானல்லாஹ். எனவே படைத்த ரப்புல் ஆலமீன் அவனை பொறுத்தவரையில் அவன் யாவற்றையும் என்ன செய்கிறான்? அவன் அறிந்தவனாக இருக்கிறான். அவன் அறியாமல் எதுவும் நடக்காது. வமா தஸ்குத்து மின் வரகத்தின் இல்லா யஅலமுஹா. எப்படி குர்ஆன்ல சொல்றான்? வமா தஸ்குத்து மின் வரகத்தின் இல்லா யஅலமுஹா. ஒரு இலை உதிர்வதாக இருந்தாலும் அவன் அறியாமல் நிகழாது. சுப்ஹானல்லாஹ். குர்ஆன்ல அல்லாஹ் இவ்வளவு தெளிவாக சொல்கிறான். எனவே இப்படி தெளிவாக இருந்தும் இப்படி ஒரு வழிகட்ட கூட்டத்தினர் உருவாகினார்கள் சொல்றது. எனவே இவர் இது புரிஞ்சுக்கோங்க. ஜபரியாக்கள் என்பவர்கள் யாரு? இதுக்கு நேர்மாற்றமான நிலை எப்படின்னு கேட்டீங்கன்னா, இவர்கள் சொன்னார்கள் அடியானுடைய செயலில் அடியானுக்கு எந்த சுதந்திரமும் கிடையாது, அடியானுக்கு எந்த தேர்வும் கிடையாது, அடியானுக்கு எந்த சுதந்திரமும் கிடையாது, எந்த தேர்வும் கிடையாது என்ற ஒரு வழிகட்ட கொள்கை இவர்கள் உருவாக்கினார்கள். எனவே இந்த 2 வழிகேடுகளுக்கும் நடுவில் அஹ்லு சுன்னா வல் ஜமா நேரான வழியில இருக்கிறார்கள். அவங்களோட கொள்கை என்னன்றதான் நாங்க இப்ப படிச்சோம். அவங்களோட கொள்கை இதுல என்ன? எமது கொள்கை இதில் என்ன என்றால் இந்த 4 விஷயங்கள். இந்த 4 விஷயங்கள். அதே போன்று அல்லாஹுடைய நாட்டத்தை தொடர்ந்து அடியானுடைய நாட்டம் இருக்கிறது. சொல்றது அடியானுக்கு என்ன தேர்வு? அவன் தான் விரும்பி செய்கிறான். யாரும் அவனை நிர்பந்திக்கவில்லை, கட்டாயப்படுத்தவில்லை. அப்படித்தானே? மார்க்கத்தை நீங்க எடுத்தீங்கன்னா, யாராவது ஒருத்தன் நிர்பந்திச்சா அவன் குற்றவாளி கூட கிடையாது. அப்படித்தானே? சில பாவத்துக்கு ஒருத்தன் என்ன செய்யறான்? நிர்பந்திக்கிறான்னு வைங்களே. அல்லாஹ் குர்ஆன்ல எப்படி சொல்றான்? இல்லாமன் உக்ரிஹ வ கல்புஹு முத்மஇன்னுன் பில் ஈமான். இப்ப ஒருத்தன் என்ன செய்ய, நீ குஃப்ரான வார்த்தையை சொல்லுன்னு நிர்பந்திக்கிறான், கத்தியை காட்டின்னு சொன்னா அவனோட உள்ளத்துல ஈமான் இருக்கும் நிலையில் என்ன செய்யலாம்?
அந்த குஃப்ரான வார்த்தை சொல்வதற்கு அவனுக்கு என்ன இருக்கு? உயிரை காத்துக் கொள்வதற்காக அனுமதி இருக்குது எல்லாம் பாக்குறோமா இல்லையா? அது மாதிரியான சட்டங்கள் இங்க இருக்குது. எனவே நறுமையான சகோதரர்களே, அப்ப இந்த அடிப்படையில் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா, எனவே இந்த ஜபரியாக்கள் அல்லாஹுடைய இந்த அந்த நுட்பத்துக்கும் அந்த ஹிக்மாவுக்கும் அர்த்தமற்ற ஒரு நிலை இங்கே இந்த வழிகேட்டின் மூலம் உருவாக்கினார். சரி, இப்ப நாங்க சுருக்கமாக நாங்க படிச்ச இந்த பாடம், நாங்க படிச்ச இந்த பாடம் சுருக்கமாக நாங்க திரும்ப மீட்டிக் கொள்வதாக இருந்தா சொல்லுங்க பாபம். நாங்க இதை இப்ப அஹ்லு சுன்னா வல் ஜமா உடைய நம்பிக்கை, கதா கதிர் சம்பந்தமாக அஹ்லு சுன்னா வல் ஜமா உடைய நம்பிக்கை என்ற இந்த தலைப்பில் கதிர் என்பது 2 படித்தரங்கள். 2 படித்தோம். எத்தனை படித்தரங்கள்? 2 படித்தரங்கள். அந்த 2 படித்தரங்களும் எத்தனை விஷயங்களை உள்ளடக்கியது? 2 விஷயங்களை உள்ளடக்கியது என்று படித்தோம். அதுதான் நாங்கள் மொத்தமாக பார்த்தோம். லேச நாங்க புரிந்து கொள்வதற்காக எப்படி படித்தோம்? அல் இல்மு வல் கிதாபா வல் மஷியா வல் ஹல்க் வல் ஹல்க். 4 என்னன்னு தெரிந்தனே? அல் இல்மண்டா என்னன்னு தெரிந்தனே? அல்லாஹ்வுடைய இல்ம், அல்லாஹ்வுடைய ஞானம். அல் கிதாபாண்டா லௌஹுல் மஹ்ஃபூல்ல அனைத்தும் பதியப்பட்டு விட்டது கிதாபா. 3வது அல்லாஹ்வுடைய நாட்டம், அல் மஷியா. 4வது அல் ஹல்க். அப்படிதான். யாவற்றையும் படைத்தது யாரு? அல்லாஹ். யாவற்றையும் படைத்தவன் அல்லாஹ். சரியா? சரி. எனவே அந்த 4 அடிப்படைகள், அதுல விரிவாக சில விஷயங்களை என்ன செய்யற, அது தொடர்பான விஷயங்களை சொல்கிறார். அவற்றையெல்லாம் நாங்கள் என்ன செய்தோம்? நாங்க படித்தோம். அதை எனவே நறுமையான சகோதரர்களை, இதுல வழிகட்ட சாரார்கள் யார் என்ற விஷயத்தை நாங்கள் என்ன செய்தோம்? இதில் நாங்கள் அறிந்து கொண்டோம். சரியா? சரி. எனவே அடுத்ததாக நாம் இதுல கவனிக்க வேண்டிய பகுதி என்னவென்று சொன்னால், பாருங்க, வமின் உசூலில் ஃபிர்கத்தின் நாஜியா. இது எத்தனாம் பக்கம்டா? 65ஆம் பக்கம். வமின் உசூலில் ஃபிர்கத்தின் நாஜியா. ஃபிர்கத்துன் நாஜியான் என்ன? வெற்றி பெற்ற அந்த கூட்டத்தின் அடிப்படைகள் நின்றும் உள்ளதுதான். வெற்றி பெற்ற அந்த கூட்டத்தின் அடிப்படைகள் நின்றும் உள்ளதுதான் அன்னத்தீன வல் ஈமான கௌலுன் வ அமலுன். அன்னத்தீன வல் ஈமான, தீனும் ஈமானும் என்ன? கவுல், சொல்லும் செயலும். சொல்லும் செயலும். அன்னத்தீன வல் ஈமான கௌலுன் வ அமலுன், சொல்லும் செயலும். இப்ப சில வழிகட்டவர்கள் எப்படி உருவாகினார்கள் என்றால், அடியானுடைய செயலுக்கும் அவனுடைய ஈமானுக்கும் சம்பந்தம் கிடையாது. முர்ஜியா போன்ற வழிகேடர்கள் உருவாகினார்கள். அவர்கள் என்ன, எவ்வளவு பாவம் செய்தாலும் அது ஈமான்ல எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாத அந்த வழிகேடர்களும் உருவாகினார். அப்ப அதனாலதான் இதெல்லாம் அழுத்தி சொல்றான். இதெல்லாம் ஏன் சொல்றாங்கடா, எவ்வாறான வழிகேடுகள் தோன்றின என்பதற்காக தீனை பாதுகாக்கிறது தான் இதெல்லாம். இதெல்லாம் எதுக்குதான்? தீனை பாதுகாப்பதற்கு. அன்னத்தீன வல் ஈமான கௌலுன் வ அமலுன். அன்னத்தீன வல் ஈமான கௌலுன் வ அமலுன். சரி. அடுத்த கௌலுல் கல்பி வல் லிசானி. கௌலுல் கல்பி வல் லிசான். கௌலுல் கல்பி வல் லிசான் சொன்னா, அதாவது உள்ளத்தின் சொல்லும் நாவின் சொல்லும். உள்ளம் சொல்வதும் லிசான், நாவு சொல்வதும். புரியுதா சொல்றது? அதே போன்று வ அமலுல் கல்பி வல் லிசானி வல் ஜவாரி. நல்லா கவனியா, வ அமலுல் கல்பி வல் லிசானி வல் ஜவாரி. உள்ளத்தின் செயலும், நாவின் செயலும், உடல் உறுப்புகளின் செயலும். இதெல்லாம் என்ன? ஈமான். பாருங்க, ஈமானை பத்தி சொல்லும் போது நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஈமான் பத்தி சொல்லும் போது ஏன் இதெல்லாம் சொல்றாங்கன்னா, என்ன வழிகட்ட சிந்தனைகள்ல இருந்து இது பாதுகாக்கப்பட இவ்வாறான வழிகேடுகள் தோன்றினாங்க என்பதற்காக சொல்றான். அன்னல் ஈமான யஸீது பித்தாஅ. என்ன அர்த்தம்? அல்லாஹ்வுக்கு வழிபடுவதன் மூலம் ஈமான் அதிகரிக்கும். வயன்குஸு பில் மஅசியா, பாவம் செய்வதன் மூலம் ஈமான் குறையும். சரி, புரியுதா சொல்றது? சரி. வஹும் மஅ ذلك லா யுகஃபிரூன அஹ்லல் கிப்லா. வஹும் மஅ ذلك லா யுகஃபிரூன அஹ்லல் கிப்லா. அப்படின்னு பாருங்க. வஹும் மஅ ذلك, இதோடு இவங்க என்ன செய்ய மாட்டாங்கடா, அஹ்லுல் கிப்லாக்களை காஃபிர் என்று சொல்ல மாட்டாங்க, காஃபிர் ஆக்க மாட்டாங்க. அஹ்லுல் கிப்லானா யாரு? காபாவை முன்னோக்கி சொல்லக்கூடிய அஹ்லுல் கிப்லா. கிப்லாவை சார்ந்தவர்களை பிமுத்லகில் மஆசி வல் கபாயிர், என்ன பெரும் பாவங்கள் செய்வதன் மூலமாக
பெரும் பாவங்களின் மூலமாக அஹ்லுல் கிப்லாவை கிப்லாவுடையவர்களை இந்த அஹ்லு சுன்னா வல் ஜமாஅத்தினர் என்ன செய்ய மாட்டாங்க? காஃபிராக்க மாட்டாங்க. என்ன செய்ய மாட்டாங்க? காஃபிராக்க மாட்டார்கள். கமா யஃஅலுல் ஹவாரிஜ், ஹவாரிஜ்கள் செய்தது போன்று, ஹவாரிஜ்கள் செய்தது போன்று. பலில் உஹுவத்துல் ஈமானியத்து சாபிதத்து மினல் மாசி, என்ன, அவன் பாவியாக இருந்தாலும் ஈமானிய சகோதரத்துவம் என்பது இருக்கும். அவன் பாவம் செய்தாலும் எது இருக்கும்? ஈமானிய சகோதரத்துவம் என்பது இருக்கும். அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்கின்ற போது எப்படி? ஆயத்துல் கிசாஸ், ஆயத்துல் கிசாஸை நீங்க எடுத்தீங்கன்னா சூரத்துல் பக்கராவுடைய 178 வசனம். கிசாஸ்னா பழிக்கு பழி வாங்குதல். நெஞ்சா. எனவே வமன் உஃபிய லஹு மின் அஹீஹி ஷைஉன் அப்படின்னு சொன்னா அவனோட சகோதரனை வந்து என்ன செய்யறது? மன்னிக்கப்படுவது என்பதை பொறுத்தவரையில அவன் அநியாயம் செஞ்சிருக்கிறான். அநியாயம் செஞ்சாலும் என்ன வார்த்தை பயன்படுத்தப்படுது? சகோதரன். என்ன வார்த்தை? சகோதரன் வார்த்தை பயன்படுத்தப்படுது. அவன் நல்ல முறையில் நடந்து கொள்கிறான் என்றால் அப்ப இந்த இடத்துல வந்து இந்த வசனம் என்ன சொல்லுது? அவனை ஈமானை விட்டு வெளியேற்றவில்லை, ஈமானை விட்டு வெளியேற்றவில்லை என்பதற்கு இந்த வசனம் ஆதாரம். அதே போன்று சூரத்துல் ஹுஜராத்துல நீங்க எடுத்து பாருங்க, 9, 10 ஆகிய வசனங்கள். அல்லாஹ் சொல்கிறான், 2 தாயிஃபத்தானி மினல் மூமினீன், மூமின்கள்ல 2 சாரார்கள் சண்டையிட்டுக் கொள்கிறார்கள். ஃபஅஸ்லிஹு பைனஹும், அவர்களுக்கு மத்தியில் நீங்க என்ன செய்யுங்க? இணக்கத்தை உருவாக்குங்க. புரியுது அவன் சொல்றது? ஒரு சாரார் மற்றொரு, அப்ப இதுல நீங்க எடுத்தீங்கன்னா மூமின்களில் 2 சாரார் சண்டையிட்டுக் கொள்றாங்கனால என்ன சொல்லுது அந்த வசனம்? சொல்லுங்களேன். மூமின்கள்ல 2 சாரார் போர் செய்து கொள்றாங்க. போர் அந்த அர்த்தம் தான், சண்டையிட்டு கொள்றாங்க, போர் செய்து கொள்றாங்க. அப்ப மூமின்கள்ல 2 சாரார் என்று சொல்றது உங்களுக்கு என்ன புரியுது? அவங்களை அது வந்து அவங்களை ஈமானை விட்டு வெளியேற்றாது. போர் நடக்குது யாருக்கு மத்தியில தான்? 2 சாரார் தான் சண்டையிட்டாங்க. 2 அல்லாஹ் சொல்லும் போது எப்படி சொன்னா, மூமின்களில் 2 சாரார்கள் இல்லையா? அதனால அவங்க என்ன செய்ய மாட்டாங்க? ஈமானை விட்டு வெளியேற மாட்டார்கள் என்பதுதான் இங்கே அல்லாஹு தஆலா இந்த வசனத்துல சொல்கிறான். இது சொல்லிட்டு அல்லாஹ் கடைசி அது சொன்னா, இன்னமல் முஃமினூன இஹ்வா, நிச்சயமா மூமின்கள் சகோதரர். எனவே இவ்வாறாக நீங்க எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா நறுமையான சகோதரர்களே, எனவே என்ன செய்யாது? அந்த அஹ்லு சுன்னா வல் ஜமாஅத்தினரை பொறுத்தவரையில அப்படியான பாவிகளை அவங்களோட முழுமையாக இஸ்லாத்தை விட்டு அவங்களை வெளியேற்றாது. இஸ்லாம் ஈமானோட பேர் அவர்களிடம் பிடுங்கி விடாது. அவர்களை நிரந்தர நரகத்துக்குரியவர்கள் என்று சொல்ல மாட்டார்கள். முஅ்தஸிலாக்கள் சொல்வது போன்று, முஅ்தஸிலாக்கள் சொல்வது போன்று. புரியுதா? ஹவாரிஜிகள் 2 சாரார் 2 வரும். சரியா? எனவே அதை நீங்க எடுத்தீங்கன்னு சொன்னா, அப்ப இதில் நாங்க என்ன புரிந்து கொள்ளணும் சொன்னால், இது இன்னொரு விஷயத்தை சொல்றார். என்னன்னு சொன்னால், உதாரணமாக இப்ப ஈமான்ல வந்து உயர்ந்த நிலையில் இருப்பாங்க தானே, ஈமான்ல உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடியவங்க இருக்கிறாங்க. இப்ப அல்லாஹ் சொல்றான், இன்னமல் முஃமினூன அல்லதீன இதா ذுக்கிரல்லாஹு வஜிலத் குலூபுஹும், மூமின்கள் எப்படியா அவங்களுக்கு அல்லாஹ்வை நினைவு கூறப்பட்டு அவங்களோட உள்ளங்கள் நடுங்கும். இது வந்து ஈமான்ல உயர்ந்த நிலையில் உள்ளவர்கள். சரிங்களா? அதே போன்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்ற ஹதீஸ் என்ன? அதாவது ஒருவன் விபச்சாரம் செய்கின்ற போது அவன் மூமினாக இருக்க மாட்டான். விபச்சாரம் அந்த பாவத்தை செய்யும் போது அவன் யார் இல்ல? மூமினாக இருக்க மாட்டான். திருடும் போது ஒருவன் மூமினாக இருக்க மாட்டான். மதுபானம் அருந்தும் போது அவன் மூமினாக இருக்க மாட்டான். இப்படி ஹதீஸ்ல நீங்க வாரது நீங்க பார்க்கலாம். புரியுது அவன் சொல்றது? எனவே இதுல என்ன விளக்கம் சொல்றாங்க என்று சொன்னால், ஷேகுல் இஸ்லாம் இப்னு தைமிய்யா ரஹிமஹுல்லாஹ் சொல்றாங்க, ஹுவ முஃமினுன் நாகிசுல் ஈமான். அந்த மூமினை பொறுத்தவரையில அவன் ஈமானில் என்ன குறைந்தவன், ஈமான்ல குறை இருக்கிறது. அல்லது அவ் முஃமினும் பி ஈமானிஹி ஃபாஸிகும் பி கபீரத்திஹி, அவன் மூமினாக இருக்கிறான், அவனது ஈமான்ல அவன் மூமின், ஆனா அவனது பெரும் பாவத்தின் மூலம் அவன் ஃபாஸிக். அவன் யாரு? பாவி. அவன் யாரு? அந்த பெரும் பாவத்தின் மூலம் அவன் பாவி. ஃபலா யூதால் இஸ்மல் முத்லக், அதாவது என்ன கொடுக்கப்படாதுன்னா, ஒரு உயர்ந்த ஒரு மூமினுக்கு கொடுக்கக்கூடிய அந்த பேரும் கொடுக்கப்படாது. இல்லைங்க சொல்றது? ஒரு பாவமே செய்யாத ஒரு மூமின் இருக்கிறான்னு, பாவமே செய்யாத ஒரு மூமின் அவர் யாரு தான்? அந்த சில கூட அந்த பேரும் இங்கு வழங்கப்பட மாட்டாது. அதே நேரத்தில் மூமின் என்ற பேர் முழுமையா என்ன செய்யப்படாது? எடுக்கப்படவும் மாட்டாது. அது அழகா சொல்ற, எப்படி முஃமினும் பி ஈமானிஹி ஃபாஸிகும் பி கபீரத்திஹி, அவன் ஈமான் இருக்குது, அந்த ஈமானை வச்சு அவன் யாரு? மூமின். அவன் ஒரு பெரும் பாவம் செஞ்சுக்கிறான், அதை வச்சு அவன் யாரு? பாவி. அதை வச்சு அவன் யாரு? அவன் ஃபாஸிக். புரியுது அவன் சொல்றது? எனவே இந்த அழகான அடிப்படையை இங்க நாங்க புரிந்து கொள்ளணும். நீங்க எடுத்தீங்கன்னா அப்ப எனவே இப்ப இதுல நாங்க ஷேக் சாலிஹ் அல் உஸைமி ஹஃபிஸஹுல்லாஹுடைய சில விளக்கங்களை நாங்க பார்ப்போம். அதாவது ஈமானுக்கு 2 கருத்து இருக்குது. ஈமானுக்கு எத்தனை கருத்து? 2 கருத்துன்னு சொல்றார்.
ஒன்று வந்து ஆமுன் பொதுவான கருத்து. ஒன்று என்ன? பொதுவான கருத்து. என்ன அது பொதுவான கருத்து? வஹுவ அத்தீனுல்லதி பஅஸல்லாஹு பிஹி முஹம்மதன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வஹுவ அத்தீனுல்லதி பஅஸல்லாஹு பிஹி, அல்லாஹ் தஆலா அல்லாஹ்வுடைய தூதரை எந்த தீனை கொண்டு அனுப்பினானோ அதுக்கு பேர் ஈமான். நல்லா நினைக்கோங்க. அல்லாஹ் தனது தூதரை எந்த தீனை கொடுத்து அனுப்பினானோ அது என்ன? அதுக்கு பேர் என்ன? ஈமான். இது வந்து ஈமானுக்குரிய ஒரு பொதுவான விளக்கம். இரண்டாவது விளக்கம் என்ன? அத்தஸ்தீகுல் ஜாசிம் பில்லாஹி பாத்தினன் வ ஸாஹிரன். அல்லாஹ்வை பற்றிய உறுதியான நம்பிக்கை உள்ரங்கமாகவும் வெளிப்படையாகவும். தஅப்புதன் லஹு, அதாவது அல்லாஹ்வுக்கு அல்லாஹ்வை வணங்கியவனாக. பிஷ்ஷரஇல் முனஸ்ஸலி அலா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதருக்கு அல்லாஹ் அருளினானே அந்த மார்க்கம், அந்த மார்க்கத்தின் அடிப்படையில் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டவனாக. அலா மகாமில் முஷாஹதத்தி அவில் முராகபா, அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டிருக்கிறான், கண்காணித்துக் கொண்டிருக்கிறான் என்ற அந்த உணர்வோடு என்று இவ்வளோத்தையும் ஈமானுக்குரிய வரைவிலக்கணத்தை சொல்றார். புரிஞ்சு சொல்றது பாருங்க. ஈமான் என்றால் அல்லாஹுவை உறுதியாக உண்மைப்படுத்தல், மறைமுகமாகவும் வெளிப்படையாகவும். அதே போன்று அல்லாஹ் தனது தூதருக்கு அருளிய அந்த மார்க்கத்தின் அடிப்படையில் அல்லாஹுவை என்ன செய்தல்? வணங்குதல். எந்த நிலையில்? அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டிருக்கிறான், கண்காணித்துக் கொண்டிருக்கிறான் என்ற உணர்வோடு. இந்த 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 வரைவிலக்கணம் சொல்றார் ஈமான். புரியுதான் சொல்றது. எனவே நறுமையான சகோதரர்களே, அந்த அடிப்படையில் நீங்க எடுத்தீங்கன்னு சொன்னா இப்ப ஈமான நீங்க புரிஞ்சு கொள்ள வேணும். அதாவது இன்னொரு விஷயம் இருக்குது, ஈமானுக்கு இன்னொரு குறிப்பான விளக்கம் இருக்குது, ஹாஸ் குறிப்பான ஒரு விளக்கம். அது என்ன தெரியுமா? அல் ஏத்திகாதாத்துல் பாத்தினா, மறைவான நம்பிக்கைகள். என்ன? மறைவான மறைமுகமான நம்பிக்கைகள். இதை நீங்க எடுத்தீங்கன்னு சொன்னா வஹாதல் மஅனா ஹுவல் முராது இதா குரினா அல் ஈமானு பில் இஸ்லாம் வல் இஹ்சான். இப்ப மூன்று வார்த்தையும் சேர்ந்து வந்துச்சுடா. எப்படி? எந்த ஹதீஸ் மாதிரி? ஹதீஸ் ஜிப்ரீல் தானே. ஹதீஸ் ஜிப்ரீல் நீங்க எடுத்தீங்கன்னா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இஸ்லாம் என்றா என்னன்னு கேட்பாங்க. ரசூலுல்லாஹ் அதுக்கு என்ன சொல்லுவாங்க? 5 கடமைகளை சொல்லுவாங்க. ஈமான் என்றா என்னன்னு கேட்பாங்க, 6 சொல்லுவாங்க. இஹ்சான் என்றா என்னன்னு கேட்பாங்க, என்ன? அந்த அந்த அப்துல்லாஹ் கான்னக தஆலா என்று சொல்லுவாங்க. இதை ஏங்க நீங்க புரிஞ்சுடா. இப்படி மூணும் வந்துச்சுன்னா ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி விளக்கம். ஒவ்வொன்றுக்கும் என்ன இருக்குது? தனித்தனி விளக்கம் இருக்குது. இந்த மூன்றும் வராம ஒரு இடத்துல பொதுவா இஸ்லாம் என்ற வார்த்தை பிரயோகிக்கப்படுது, அல்லது ஈமான் என்ற வார்த்தை பிரயோகிக்கப்படுது, அல்லது அல் இஹ்சான் என்ற வார்த்தை பிரயோகிக்கப்படுது. அது வந்து பொதுவாக அனைத்தையும் உள்ளடக்கும். முழு தீனையும் என்ன செய்யும்? அது உள்ளடக்கும். புரிஞ்சு நான் சொல்றது. இஸ்லாம் என்ற வார்த்தை அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல, வல்லாஹு யுஹிப்புல் முஹ்சினீன், அவன் முஹ்சினீன்களை நேசிக்கிறான்டா என்னதான்? அது மொத்த தீனையும் உள்ளடக்கியதாகத்தான் இருக்கிறது. அப்ப நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இந்த வார்த்தைகள் சேர்ந்து வரும்போது தனித்தனி அர்த்தம் இருக்குது. இந்த வார்த்தைகள் ஒவ்வொரு வார்த்தையும் தனியாக வரும்போது அது என்ன செய்யும்? மொத்த தீனையும் உள்ளடக்கும். சரியா புரிஞ்சுன்னு நினைக்கிறேன் இன்ஷா அல்லாஹ். எனவே நறுமையான சகோதரர்களே, அந்த அடிப்படையில ஈமான் என்பது நாங்க சொன்னது போன்று சொல், செயல், உள்ளத்துடைய சொல் செயல், அதே போன்று உடலுடைய உள்ளத்துடைய அந்த செயல்பாடுகள், இந்த அனைத்தையும் உள்ளடக்கியதுதான் இங்கே ஈமான் என்பதை சொல்றாரு. ஏன் சொல்றாருண்டா, இது அகீதாவுடைய மிக முக்கியமான ஒரு பகுதி என்பதற்காகத்தான் இது இங்கே அழுத்தமாக சொல்லப்படுது. சரி, அடுத்து நீங்க எடுத்தீங்கன்னா இந்த ஹவாரிஜிகளும் மூத்தசிலாக்களும் என்ன சொல்கிறார்கள்? சொல்லுங்க. ஹவாரிஜிகளும் மூத்தசிலாக்களும் என்ன சொல்றாங்க? அதாவது ஹவாரிஜிகளும் மூத்தசிலாக்களும் ஒரு விஷயத்துல ஒன்றுபடுவார்கள், ஒரு விஷயத்துல வேறுபடுவார்கள். என்ன தெரியுமா? ஹவாரிஜும் மூத்தசிலாக்களும் ஒன்றுபட்ட விஷயம் என்ன தெரியுமா? பெரும் பாவம் செய்தவன் நாளை மறுமையில் நிரந்தர நரகம். இதுல ஒன்றுபடுவார்கள். அதாவது ஹவாரிஜிகளும் மூத்தசிலாக்களும் ஒன்றுபட்ட விஷயம் என்னடா, பெரும் பாவம் செய்தவன் நாளை மறுமையில் நிரந்தர நரகம். இதுல ஒன்றுபடுவார்கள். எதுல வேறுபடுவார்கள் என்றால், ஹவாரிஜிகள் பெரும் பாவம் செய்தவனை காஃபிர் என்று சொல்வார்கள். மூத்தசிலாக்கள் காஃபிர் என்று சொல்ல மாட்டார்கள். மூத்தசிலாக்கள் என்ன செய்வார்கள் என்றால், அதுக்கு சொல்லுவாங்க அல் மன்சிலத்து பைனல் மன்சிலத்தைன். இல்லைங்களா? அவர் இஸ்லாத்தை விட்டும் வெளியே போக மாட்டாரு, குஃபருக்கும் போக மாட்டார். ரெண்டுக்கும் இடையில ஒரு நிலை என்று இவர்கள் சொல்வார்கள். இதுதான் இந்த ரெண்டு பேருக்குள்ள வேறுபாடு. சரியா? சரி. எனவே நறுமையான சகோதரர்களே, இந்த பாடத்தை நாங்கள் என்ன செய்வோம்? இந்த பகுதியத்தோடு நாங்கள் நிறைவு செய்து கொள்வோம் இன்ஷா அல்லாஹ். அடுத்ததாக மிக சுருக்கமாக ஜாதுல் மஆதுடைய
நாங்கள் பலமையாக பார்க்கக்கூடிய அந்த நூல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்த அற்புதமான முன்மாதிரிகள். அல்லாஹ்வுடைய தூதரை நாங்கள் உயிருக்கு மேலாக நாம் நேசிக்கிறோம். அந்த தூதருடைய முன்மாதிரிகளை நாங்கள் மிக ஆர்வத்தோடு படிக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதில் என்ன தலைப்பு கொண்டு வராருன்னா 100ஆம் பக்கத்தில் இமாம் இப்னுல் கய்யிம் ரஹிமஹுல்லாஹுடைய ஸாதுல் மஆதில் சுருக்கமான அந்த பகுதியில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடக்கும் போதும் உட்காரும் போதும், நபி அவர்கள் நடக்கும் போதும் உட்காரும் போதும் நபியுடைய வழிகாட்டல்கள் முன்மாதிரிகள் என்ன அப்படி என்ற ஒரு தலைப்பை கொண்டு வருகிறார். இதில் அவர் இமாம் அவங்க சொல்லக்கூடிய விஷயங்களை நீங்கள் எடுத்து படித்து பார்த்தீங்கன்னு சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதாவது நடக்கின்ற போது தகஃபுஅன் என்ற ஒரு வார்த்தையை கொண்டு வரார். தகஃபுன்னு சொன்னால் தமாயிலு இலல் அமாம், அப்படி அந்த முன்னுக்கு அப்படி போகிற மாதிரி என்ன செய்வாங்க, அவ்வாறு அல்லாஹுடைய தூதர் என்ன செய்வாங்க, முன் சாய்ந்த மாதிரி நடப்பார்கள் என்று சொல்கிறாங்க. அதே போன்று கஅன்னமா யன்ஹத்து மின் சபப், கஅன்னமா யன்ஹத்து மின் சபப்னா மேல் பகுதியிலிருந்து அந்த இறங்கக்கூடிய அமைப்பிலும் அவர்களுடைய அந்த நடை இருக்கும். அதே போன்று நபி அவர்கள் அஸ்ரஉன் நாசி மஷ்யத்தன், வேகமாக நபி அவங்க என்ன செய்வாங்க, நடக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். அழகான முறையிலும் அமைதியாகவும் அல்லாஹ்வுடைய தூதர் நடக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்று சொல்கிறாங்க. அடுத்து சொல்கிறாங்க, நபி அவர்கள் சில நேரங்களில் அதாவது பாதனையோடும் நடப்பாங்க, பாதனை இல்லாமலும் என்ன செய்வார்கள், நடப்பார்கள். வகான யம்ஷி ஹாஃபின் முத்தனஇலா. அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குதிரையிலும் பயணம் செய்திருக்கிறாங்க, ஒட்டகத்திலும் பயணம் செய்திருக்கிறாங்க, கழுதையிலும் பயணம் செய்திருக்கிறாங்க, கோவேரி கழுதையிலும் பயணம் செய்திருக்கிறாங்க. சில நேரம் அந்த குதிரைக்கு மேல் என்ன செய்யப்பட்ட ஒரு விரிப்பு போடப்பட்டிருக்கும். சில நேரங்கள் அந்த விரிப்பு இல்லாமலும் நபி அவங்க குதிரையில் பயணம் செய்திருக்கிறார்கள். நபி அவங்க தனக்கு பின்னால் யாரையாவது வைத்து கொண்டு அப்படியும் என்ன செய்திருக்கிறாங்க, அல்லாஹுடைய தூதர் பயணித்திருக்கிறாங்க. தனக்கு முன்னாலோ பின்னாலோ அவ்வாறு வைத்துக்கொண்ட நிலையிலும் பயணம் செய்திருக்கிறார்கள் என்று இதெல்லாம் இமாம் அவங்க இங்கே கொண்டு வருகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்த பணிவு, அவங்களோட உயர்ந்த பண்பு, அதெல்லாம் இது நமக்கு சொல்கிறது. அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தரையிலும் உட்காருவார்கள், பாயிலும் உட்காருவார்கள், விரிப்பிலும் உட்காருவார்கள். நபி அவங்க தரையிலும் உட்காருவாங்க, பாயிலும் உட்காருவாங்க, விரிப்பிலும் உட்காருவார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தலையணையிலே என்ன செய்வாங்க, சாய்ந்திருப்பாங்க. சில நேரங்களில் இடது பக்கமாக சாய்ந்திருப்பாங்க, சில நேரங்களில் வலது பக்கமாக சாய்ந்திருப்பார்கள் என்பதையும் பார்க்கிறோம். அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அந்த உட்காரக்கூடிய அமைப்பில் சில நேரங்களில் அந்த கால்களை அப்படி பிடித்த நிலையில் உட்காரக்கூடிய அமைப்பும் சில நேரங்களில் அப்படி உட்கார்ந்து இருக்கிறாங்க. அதே போன்று ரசூலுல்லாஹ் இந்த மாதிரி படுக்கிறது, நாங்கள் எப்படி சொல்கிறோம், இந்த மாதிரி படுக்கிறது மல்லாக்கு அவ்வாறு தூங்குறது. சில நேரங்கள் ஒரு பாதத்தை இன்னொரு பாதத்தில் அப்படி மேலே போட்டு அந்த மாதிரி என்ன செய்திருக்கிறாங்க, அப்படியும் இருப்பாங்க. அதே போன்று சில நேரங்களில் தனது தோழர்கள் மீது சாய்ந்தும் நபி அவர்கள் என்ன செய்வாங்க, இருப்பாங்க என்ற விஷயத்தை கொண்டு வருகிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிழலிலும் அதே போன்று அந்த சூரியன் நிழல் என்ன செய்ய ரெண்டுலையும், வெயிலில் நிழல் ரெண்டுலையும் உட்கார ரசூலுல்லாஹ் தடுத்திருக்கிறாங்க. ஒரே நேரத்தில் வெயில் நிழல் ரெண்டுலையும் உட்கார்வது ரசூலுல்லாஹ் தடுத்திருக்கிறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஜ்லிஸ்களை பொறுத்தவரையில் அல்லாஹ்வை நினைவு கூறப்படாத மஜ்லிஸ்களை ரசூலுல்லாஹ் வெறுத்திருக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, எந்த மஜ்லிஸில் அல்லாஹ்வை நினைவு கூறப்படவில்லையோ அது நஷ்டத்துக்குரியது, கை செய்ததுக்குரியது என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன செய்தி அபூதாவுதில் பதிவாக இருக்கிறது. அதே போன்று எந்த மஜ்லிஸில் வீணான பேச்சுகள் அதிகரிக்கிறதோ அவர்கள் எழுந்து செல்வதற்கு முன்னால் சுப்ஹானக்கல்லாஹு பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக் என்று சொல்லிக் கொள்ளட்டும். அது அந்த மஜ்லிஸில் ஏற்பட்ட பாவங்களுக்கு பரிகாரமாக அமையும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் குறிப்பிட்டார்கள். எனவே இத்தோடு நாங்கள் இன்றைய வகுப்பை நிறைவு செய்து கொள்வோம். அல்லாஹ் உங்கள் அனைவர்களுக்கும் அருள் செய்ய போதுமானவன். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.